தமிழக துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார் உதயநிதி ஸ்டாலின். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பரிந்துரையை ஏற்று ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. உதயநிதி ஸ்டாலினுக்கு திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை கூடுதலாக ஒதுக்கீடு. தற்போது வகித்து வரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையுடன் கவனிப்பார் என அறிவிப்பு. செந்தில் பாலாஜி, கோவை செழியன், ஆர். ராஜேந்திரன், சாமு நாசர் ஆகியோருக்கு அமைச்சர் பதவி. இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு ஆளுநர் ஆர். என். ரவி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி வனத்துறை அமைச்சராக நியமனம். தங்கம் தென்னரசு, மெய்யநாதன், கயல்விழி செல்வராஜ், மதிவேந்தன், ராஜகண்ணப்பன் ஆகியோரின் இலாக்கா மாற்றம். துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். துணை முதலமைச்சர் பதவியல்ல பொறுப்பு என்பதை உணர்ந்து செயல்படுவேன் என உதயநிதி ஸ்டாலின் உறுதி. முதலமைச்சருடன் வழிகாட்டலுடன் சக அமைச்சர்களோடு இணைந்து பணியாற்ற இருப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. உதயநிதி துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டதையொட்டி பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கிய திமுக இளைஞரணியினர். சென்னையில் பல்வேறு இடங்களில் உதயநிதி ஸ்டாலினை வாழ்த்தி திமுகவினர் சுவரொட்டிகளை ஒட்டினர். தமிழக அமைச்சரவையில் இருந்து மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான் ராமச்சந்திரன் விடுவிப்பு. ராமச்சந்திரன் தமிழக அரசு தலைமை கொறடாவாக நியமிக்கப்படுவதாக அறிவிப்பு. மாநிலங்களை யூனியன் பிரதேசங்களாக மாற்றும் முயற்சியில் இப்போதைய மத்திய அரசு ஈடுபடுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமில்லாதது என்றும் காஞ்சிபுரம் பவள விழா கூட்டத்தில் உரை. ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே உணவு, ஒரே பண்பாடு, ஒரே தேர்தல், ஒரே வரின்னு ஒரே பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க. நடைமுறை சாத்தியமற்ற சிக்கல் நிறைந்த பிரச்சனை இது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு மக்கள் சட்டத்துக்கு விரோதமானது. திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படுத்தும் வகையில் அவதூறு பரப்பி சிலர் விஷம வேலைகளை செய்வதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். திமுக கூட்டணி கலையும் என எதிர்பார்ப்பவர்களின் கனவு பலிக்காது எனவும் திட்டவட்டம். நாம ஒற்றுமையாக இருக்கிற பார்த்து, கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய நிலையை பார்த்து கொள்கை எதிரிகளுக்கு பொறாமையாக இருக்கு. இவங்களுக்குள்ள மோதல் வராதா, பகையை வளர்க்க முடியாதான்னு வேதனையில் பொய்களை பரப்பி அற்புதமான காரியங்களை செஞ்சு தற்காலிகமாக சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க கனவு எப்போதும் பலிக்காது. உரைமொழி ஒரே நாடு என்கிறீர்களே, 150 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா எங்கே இருந்தது என வைகோ கேள்வி. 150 வருடங்களுக்கு முன்னாலே எங்கே இருந்தது இந்தியா? இந்தியா என்ற ஒரு நாடு எங்கே இருந்தது? 56 சமஸ்தானங்கள் இருந்தன, பாளையங்கள் இருந்தன, நாடுகள் இருந்தன. இந்தியா என்ற ஒரு நாடு கிடையாது. நீண்ட நேரம் பேசியதால் வைகோவை உரையை முடித்துக் கொள்ளச் சொன்ன அமைச்சர் ஏவா வேலு. நரேந்திர மோடி அவர்களே, நீங்கள் சரித்திரத்தை நேர்மை போல் படிக்காவிட்டாலும் ஓரளவு படித்திருக்கிறீர்கள். நிறைய கட் பண்ணிட்டேன் நானே. இது போல ஒரு வாய்ப்பு இன்னும் கிடைக்க போகுது. இவ்வளவு தோழர்களோட ஒரு இடத்துல சந்திக்கிற வாய்ப்பு. அவர் திமுக 100வது ஆண்டு விழாவை கொண்டாடும் போது உதயநிதி முதலமைச்சராக இருப்பார் என்று கருணாஸ் பேச்சு.
ஆண்டுகளுக்கான விழாவையும் கொண்டாடும் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும். இதிலே ஒரு ட்விஸ்ட் சொன்னால் அன்றைக்கு என் அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருப்பார் என்பதை நான் உறுதியிட்டு சொல்கிறேன். மத ரீதியிலான சக்திகளால் திமுகவில் சிறு சிறு சலசலப்புகளை உண்டாக்க இயலுமே தவிர ஆணிவேரான தொண்டர்கள் இருக்கும் வரை அசைக்க முடியாது என்றும் பேச்சு. எந்த ஒரு சக்திகளாலும் இது முழுக்க தொண்டருடைய ஆணிவேராக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். இந்த இயக்கத்திற்கு மத ரீதியான அமைப்புகளாலும் சக்திகளாலும் சிறு சிறு சலசலப்புகளை தவிர யார் ஒருவராலும் இந்த இயக்கத்துடைய ஆணிவேர்களை அசைக்கவே முடியாது என்பதை அறிவிக்கின்ற நான் உறுதியாக சொல்கிறேன். நாமக்கல் பச்சாம்பாளையத்தில் ஏடிஎம் கொள்ளையர்கள் சென்ற கண்டெய்னர் லாரி சாலையில் சென்று கொண்டிருந்த பைக் மற்றும் கார் மீது மோதி இழுத்துச் சென்ற காட்சி. பொதுமக்கள் கற்களை வீசி தாக்கியதை தொடர்ந்து லாரி நிற்காமல் தப்பிச் சென்றது வீடியோவில் இடம்பெற்றுள்ளது. பச்சாம்பாளையம் சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட காவல்துறையினரை கண்டதும் யூ-டர்ன் எடுத்து திரும்பிய கொள்ளையர்களின் கண்டெய்னர் லாரி. காவலர்கள் மீது மோதுவது போல் சென்று சாலையில் வளைந்த லாரியை போலீசார் துரத்திச் சென்ற காட்சி. கைது செய்யப்பட்ட ஹரியானா கொள்ளையர்களில் 5 பேர் சேலம் மத்திய சிறையில் அடைப்பு. வரும் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்குமாறு குமாரபாளையம் நடுவர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. நாட்டின் எலக்ட்ரிக் வாகன உற்பத்தியின் தலைநகரமாக தமிழ்நாடு விளங்குவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. இந்தியாவில் உற்பத்தியாகும் மொத்த மின்சார வாகனங்களில் 40% தமிழ்நாட்டில்தான் தயாரிக்கப்படுவதாகவும் உரை. இந்தியாவில் விற்பனை செய்யப்படுகிற மொத்த மின் வாகனங்களில் 40 விழுக்காடு தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி செய்யப்படுது. அது மட்டுமல்ல, எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதிகளில் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் நம்பர் 1. நிதி ஆயோக் கொடுத்த ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 என்று குறிப்பிட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியை கைது செய்ய வலியுறுத்தியவர்களே தற்போது அவர் தியாகம் செய்ததாக கூறுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தியாகம் என்ற சொல்லுக்கே மரியாதை இல்லாமல் போய்விட்டதாகவும் பேட்டி. தியாகம் என்ற சொல்லுக்கே மரியாதை இல்லாத போச்சு. ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து ஒருத்தர் வெளியிலே வருகிறார் என்று சொன்னால், ஒரு நாட்டுடைய முதலமைச்சரே தியாகம் என்று பாராட்டி என்று சொன்னால், தியாகத்தினுடைய மதிப்பு மரியாதையே போய்விட்டது. தியாகம் என்று சொன்னால், நாடு சுதந்திரம் பெறுவதற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு உயிர் நீத்த அந்த மாமனிதருக்கு தான் தியாகம் என்ற சொல் பொருந்தும். அப்படிப்பட்ட சொல்லை ஊழலால் கைது செய்யப்பட்டு ஊழல் செய்தவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளிவந்ததற்கு அந்த தியாகம் என்ற சொல்லை பயன்படுத்துவது வெட்கக்கேடான் என்பதுதான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்.